முடிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்பது ஒருத்தன் வயசு பையன் அடிக்ட் ஆகி வாலிபன் கிழமை மாதிரி ஆயிட்டான். அவனுடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவர்கள் இந்த இளைஞர்கள் இதை பார்த்த உடனே ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களாம் தப்பாக இருக்கிறாங்கன்னு நாங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. தீய சேர்க்கை இப்படி ஒரு தப்பான முடிவு கொண்டு வந்து நிறுத்தி அதில் அடிமைப்பட்டு அவன் இந்த மாதிரியான நட்பு தீய தோழமைகளை கொண்டு வந்து அவனை கடைசியில் எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாக்கிறதுங்கிறத நிகழ்ச்சியின் மூலம் நிரூபித்தார்கள். இரண்டாவது நிகழ்ச்சியாக செல்போனை பார்க்கறது எவ்வளவு ஆபத்தாக இப்போது போய் கொண்டிருக்கிறதுனா, அவன் ஃபோனை வண்டியில் போகும்போதும் சரி, பஸ்ஸில் போகும்போதும் சரி, பிரயாணத்துலேயும் சரி, ரோட்டில் நடக்கும்போதும் சரி, யார் மேலே இடிக்கிறான், யார் மேலே மோதுறான், ஏன் விபத்து அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அதை பற்றிய செல்போனில் அடிமைப்பட்டு இருப்பவர்கள் எவ்வளவு ஆபத்தை சந்திக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. கவனமாக பாருங்கள். இன்றைக்கு நடைபெறுகிற அதிகமான விபத்துகள் செல்போனை கொண்டுதான். சாப்பாட்டிலிருந்து பாத்ரூம்ல இருந்து நிறைய பேர் பாத்ரூம்ல கூட செல்போனை விட்டு பிரிச்சிருக்கிறது இல்லை. இதுதான் யதார்த்தம். தூக்கத்தில் மட்டுமல்ல, பாத்ரூம்லையும் சரி, ரோட்ல நடக்கும் போது சரி, இது எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்தித்து அதிகமான விபத்துகளுக்கு இந்த செல்போன் காரணம் என்பதை பற்றிய ஒரு சிறப்பான விளக்கத்தை இது சொல்லி இருக்கிறது. இறுதியாக நமது மக்தப மாணவரான முகமது ஹாரிஸ் அவர்கள் இந்த மைமிங் சம்பந்தமான சில கருத்துக்களை சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நடந்த இந்த மைமிங்கில் போதைப் பொருள் விழிப்புணர்வை பற்றி நம்ம மதரசா மாணவர்கள் அழகாக சொன்னாங்க. போதைப் பொருள் அடிமையாகிறது சாதாரண விஷயமா? இன்னமல் ஹம்ரு வல் கைஸு வல் அனாபு வல் அஸ்னாமு வல் அஸ்னாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். வெற்றி வேணும் என்றால் போதை விட்டு நீங்கிக்கொள். சைத்தானின் செயல் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான், போதை ஆகிறான், அதற்கு பிறகு புரிந்து கொள்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். மீண்டும் மதுவை அருந்துகிறான், போதை ஆகிறான், அல்லாஹ் அதற்கு பிறகு புரிந்து கொள்கிறான், அல்லாஹ் தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். மூன்றாவது முறை மதுவை அருந்துகிறான், போதை ஆகிறான், அதற்கு பிறகு புரிந்து கொள்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான்.
அல்லாஹ் மன்னிப்பான். சிகரெட் அந்த ஹராமா ஹலாலா? ஸ்மோக்கிங் கில்ஸ்னு அந்த பேக்கெட்ல இருக்குதா இல்லையா? உன்னை கொல்லக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கம் ஹலால் ஆக்குமா? இது தூய்மையுடைய மார்க்கம். தூய்மைக்கு மட்டும்தான் இங்க இடம் உண்டு. தூய்மை இல்லாத எல்லாம் இங்க ஹராம். 4வது முறையும் அவன் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி மதுவை அருந்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 40 நாட்கள் தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவன் மீது கடமையாக்குறான். நாளை மறுமையில் ரதகத்துல் ஹல்க் என்ற நரகவாதியின் சீல் சனத்தை அல்லாஹ் அவனுக்கு குடிக்க வைக்கிறான். யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய பாவம் இங்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. யா அல்லாஹ், அந்த காலத்துல பெரியவர்கள் முன்னாடி போதை பொருள் யூஸ் பண்றதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. எங்கேயோ அவங்க போய் நம்ம அம்மா அப்பாட சொல்லிடுவாங்களோ என்பதற்காக. ஆனா இந்த காலத்துல பெரியவர்கள் முன்னாடியே எல்லாத்தையும் யூஸ் பண்றது, அவங்க முன்னாடி ஊதி காமிக்கிறது எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த காலத்து இந்த சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னு கேட்டா, அப்பா மதுவை ஊத்தி பையனுக்கு கொடுக்கறான், பையன் அப்பாவுக்கு ஊத்தி கொடுக்கறான், பையன் அப்பாவுக்கு ஊத்தி கொடுக்கறான். அதனால் அன்பு சகோதரர்களே, மதுவை விட்டு நீங்குங்கள். மதுவை குடிப்பதனால் இக்காலத்திலும் கேடு, நாளை மறுமையில் அது மிகப்பெரிய பாவம் என்பதாகிவிடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.